மலைக்கல்ல எழுதின பாட்டு மோடிக்கு அப்படியே பிக்ஸ் ஆகும். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி, மோடி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த ஏமாற்று வித்தைக்கு முடிவு கட்டுவோம், உதயசூரியனை ஆதரிப்போம். முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற VS மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதற்காக நேற்று வரைக்கும் டிவியில பேசிட்டு இருந்த உங்க திண்டுக்கல் லியோனி இந்த நாமகிரி பேட்டைக்கு வந்திருக்கேன். நான் அந்த வண்டியில இருந்து இப்படி மேல எந்திரிச்சு நம்ம சகோதரிகளை எல்லாம் பார்த்தோன்னே ஒரு அம்மா சொல்லுது, அட இவரு டிவியில பேசுறவர்ல, இவர் எதுக்கு இங்க வந்து இந்த வேன்ல லேகியம் விற்கிற ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இது லேகியம் விற்கிற நேரம் தான். சந்தையில் இந்த டைம்ல தான் இப்படி ஒரு வேன்ல மைக்கை கட்டிட்டு லேகியக்காரங்க விற்பாங்க. நான் ஏன் இப்படி லேகியம் விற்கிற மாதிரி நாமகிரி பேட்டையில அது இந்த பஸ் ஸ்டாண்டு வாசல்ல கரெக்டா ஏன் லேகியம் விற்கிற மாதிரி நின்று பேசுறேன்னா, ஏற்கனவே 8 தடவை டில்லியில இருந்து ஒரு வெள்ள தாடிக்காரர் இங்க வந்து ஒரு லேகியத்தை வித்துட்டு போயிட்டாரு. அந்த லேகியத்தை ஒரு வயலும் வாங்கல. அதனாலதான் இப்ப திரும்ப திருநெல்வேலி பக்கம் அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த லேகியத்தை வாங்கி தின்னவன் போறான், வகுத்தால போய் படுத்து கிடக்கிறான். அந்த மனிதனுடைய நரேந்திர மோடி என்ற அந்த மனிதனுடைய முகத்திரையை கிழித்து அவரை வீட்டுக்கு அனுப்பி ஒரு மதச்சார்பற்ற பிரதமர் கையில இந்த நாட்டை ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த நாமகிரி பேட்டையில நான் வந்து பேசிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.